ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதமானது பிறந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, கிரக பயிற்சி அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் சாதகமான மாற்றங்களை அவங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த இடத்துல சொல்லலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த கிரக பயிற்சி காரணமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும், எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் உருவாகும். இந்த மாதிரி நன்மைகள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் என அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இதனால நிச்சயமாக இருக்கிறது. அதாவது பெருமையான ராஜயோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு எல்லா ராசினியர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து துலாம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன திருப்பங்கள், என்னென்ன பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக செல்வாக்கும் தொழிலில் வளர்ச்சியும் வலுவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக இந்த இரண்டு மாற்றத்தால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது, அதிர்ஷ்டம் மட்டுமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசினியர்களுக்கு சுக்கிர நாள் பார்த்தீங்கன்னா கலை, அழகு சாதன பொருட்கள், ஃபேஷன் மற்றும் ஆடம்பரமான அனுபவங்களில் பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால உங்களுடைய படைப்பாற்றல், அழகு மற்றும் நேர்த்தி ஆகியவை இந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதாவது என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உணர்வுகளை அதிகரிக்க செய்து நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொடர்ச்சியான அணுகுமுறை, கடின உழைப்பு உங்களுக்கு மரியாதை, அங்கீகாரத்தை பெற்று தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால துலாம் ராசினியர்களுக்கு புகழ் கண்டிப்பா வந்து சேரும். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய சமூக வட்டங்கள் மூலம் பெயரையும் புகழையும் நீங்க நிச்சயமா பெறுவீங்க. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காத்திருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசினியர்களுக்கு நிச்சயமாக நடக்க போகுது. அதாவது நீங்கள் அழகு சாதன பொருட்களில் இந்த மாதிரி வேலையில் நீங்கள் ஈடுபடும் பொழுது இதில் எந்தவித நல்ல பெயரும் எந்தவித புகழும் உங்களுக்கு கிடைத்திருக்காது. ஆனால் இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகுது. அதாவது புகழ், அந்தஸ்து, அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கிய வீட்டிற்குள் பயிற்சியாகி இருக்கிறார். இதனால அரசியல் தொடர்புகளில் ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். புதிய வெளிநாட்டு வாய்ப்புகள், திட்டங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா இதுல நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி நன்மையான பாதைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முயற்சி ரொம்ப காலகட்டமாக செய்து இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய முயற்சிக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் அமையலாம். ஸோ வெளிநாட்டு முயற்சிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்வீங்க. இந்த மாதிரி அற்புதமான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகுது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு அரசு பணிகள் அல்லது அரசியல் தொடர்புகள் மூலம் உங்களுடைய வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வீட்டை புதுப்பித்தல், ஆடம்பர பயணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குதல் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல செலவுகள் செய்யும் போது பார்த்து நிதானமாக செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் வாழ்க்கை துலாம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு, குறிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் திறன்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில நிச்சயமா இருக்க போகுது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வியாபாரத்துல நல்ல ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரும். மேலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையலாம். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நிச்சயமா பயனளிக்கும் வகையில் அமைய போகுது. பதவி உயர்வுகள், அங்கீகாரம் மற்றும் சம்பள உயர்வுகள் இது மூன்றுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலைக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு உங்களுக்கு தகுந்த வேலை, உங்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் நிச்சயமா கிடைக்க போகிறது. ஸோ வேலையில்லா துலாம் ராசினியர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக கண்டிப்பா அமையலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தற்போதைய வேலை ஏதாவது பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா மாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு கண்டிப்பா தேவையில்லைங்க. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில் முறையை நீங்கள் கடைபிடித்து கடினமான உழைப்பை கொடுத்தால் மட்டுமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. கடின உழைப்பும் முயற்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த காலகட்டம் உங்களுடைய சக ஊழியர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடாமல் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துமாறு குறிப்பாக சொல்லப்படுது.
ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு நிதி சார்ந்த விஷயத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி விஷயங்களில் கடினமான உழைக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகிறது. உங்களுடைய சிறந்த முயற்சியை வெளிப்படுத்த இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக அமையலாம். அதே போல் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு நற்பலன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தேடி வரும். இதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு வேலையில் உள்ள அலட்சியத்தால் தவிர்க்கக்கூடிய இழப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ வேலையில் நீங்கள் ஏதாவது அலட்சியமாக செயல்பட்டீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு, பிரச்சனை, சிக்கல் ஏதாவது வந்து சேரலாம். ஸோ வேலையில் கவனமாக செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம் பணம் கடன் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ கூடாதுங்க. ஸோ மற்றவர்களிடம் கடன் வாங்காமல் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்களே தவிர்க்கலாம். எந்த ஒரு அபாயகரமான நிதி விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவதை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்கணும். இந்த காலம் பங்குச்சந்தை, சொத்து அல்லது ஊடக வணிகத்திற்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் அட்டைகள், வங்கி கணக்குகள் அல்லது முதலீடுகள் தொடர்பான எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்து இடுவதற்கு அல்லது தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதற்கு நீங்கள் அதற்கு முன்னாடி முன் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுவது முக்கியங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டுமே நீங்கள் அலட்சியமாக செயல்படவே கூடாது. துலாம் ராசி நேயர்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையான அணுகுமுறை, சிறந்த புரிதல் மற்றும் உணர்வு பூர்வமான ஆதரவு உங்களுடைய உறவுகளில் நல்லிணக்கத்தை கொண்டு வந்து நம்பிக்கையை வளர்க்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் ஆகாதவராய் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக ஏற்படலாம். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய துணைக்கு நிதி மற்றும் உணர்வு பூர்வமான ஆதரவு நிச்சயமாக தேவைப்படலாம். ஸோ காதல் மற்றும் குடும்ப விஷயத்தில் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. சமீபத்தில் நீங்கள் யாரையாவது காதல் செய்து இருந்தால் அதில் அவசரப்படாமல் சரியான முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோலவே மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுடைய இலக்குகள் அடையக்கூடிய காலகட்டமும் அமையலாம். மாணவர்கள் எந்த அளவுக்கு கவனமாக முயற்சி செய்து வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதனைகளை பரிசாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் வலுவான ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். குடும்பம் தொழில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையலாம். ஸோ குடும்பம் ரீதியாக பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையுமே இல்லைங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, வேலையில் மன அழுத்தம், பணிசுமையால் முதுகுவலி மற்றும் தொண்டை நோய் தொற்றுகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சாதகமான பயிற்சி காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.